வா பேக் டு மோர் டிப்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து சேலம் போக போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock. நாகர்கோவில் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே நாளைக்குனால இன்றைக்கி ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோன்றதை சாப்பிட்டு வந்து நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 240. ஒரு பெப்பர் சிக்கன் அண்ட் 1 ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன் 220. அப்புறம் ஒரு ஸ்ப்ரைட் வாங்கிட்டேன், இது ஒரு 20 rupees. 240 ஆச்சு. அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸ்டேஷன் போய்ட்டு நம்ம ட்ரெயின் என்ன பிளாட்ஃபார்ம்னு பார்த்துட்டு நான் ட்ரெயின் சொல்கிறேன். இன்னும் என்னடா ரிவீல் பண்ணாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து நியூ ஜல்பகரி போகிற அம்ரித் பாரத்தில் தான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரனில் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க போய் நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிதுன்னு பார்த்துட்டு போகலாம். கைஸ், நம்ம கன்னியாகுமரி திப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 hours டிலேயோட வந்துட்டுருக்குது. கைஸ், அதாவது நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு அம்ரித் பாரத் vlog இந்த ட்ரெயின் தான். சூப்பராக இருக்குது, வந்துட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்குள்ளார. வாவ், நைஸ். பிட் லைன்லேருந்து இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. நைஸ், சூப்பராக இருக்குது ட்ரெயின் பார்க்க. வா, crazy guys, seriously looking like a wow. போர்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பா, நல்லா பளபளன்னு இருக்கு ட்ரெயின். ஜென்ரலுக்கு ஓடுறாங்க கைஸ். நாங்கள் லோக்கோ பார்க்க ஓடிட்டு இருக்கோம், அவங்கள ஜென்ரலுக்கு ஓடுறாங்க. பயங்கரம். கோச் பொசிஷன் வேற மாற்றி வந்துருச்சு, எல்லாம் புரியாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட அம்ரித் பாரத் லோக்கோ அந்தாண்ட இருந்து இன்னொரு அம்ரித் பாரத்தோட லோக்கோ வேற நிற்கிது. கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னாகரல் ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நம்பரை பார்த்துக்கோங்க, போர்டை பார்க்காதீங்க, ஓகேங்களா? ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைம் டிபார்ட் ஆக போகுது. சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. பாய் பாய் நாகர்கோயில். நான் அடுத்த வருஷம் இல்லைனா அடுத்து எப்போ வரணும் அப்போ நான் சந்திக்கிறேன் ஒன்று. நம்மளோட நாகர்கோயில் நியூ ஜல்பகரி அம்ரித் பாரத் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்ரித் பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தே பாரத்தில் இருக்கிற மாதிரி ப்ரெஸ் டூ டாக் தான் இருக்கும். அதை விட்டு செயின் பிடிச்சி இழுக்கிறது அதெல்லாம் இல்லை, ப்ரெஸ் டூ டாக் மட்டும்தான் நம்ம ட்ரெயினில் இருக்கும். வந்து இப்போ டாய்லெட் பார்த்துடலாம். நான் இருக்கிறது வந்து இந்தியன் ஸ்டைல் டாய்லெட். ட்ரெயின் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே இருக்குது. ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி டாய்லெட் க்ளீனாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, வாஷ் பேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக். தண்ணி வரல, யாரும் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், தண்ணி வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிளீனர் கொடுத்துருக்காங்க. வெள்ளையூர் ஸ்கிப்பிங். Wow, terrific guys, terrific, crazy skipping. Wow.
5 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத் நிற்குது, சென்னை எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத். பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் இருக்கோம். ஸோ சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க, க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டி ஃபாஸ்ட்டாக மெயின் லைன் டிபாச்சர் ஆக போகுது. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிபாச்சர் ஆகுது பார்க்கலாம் வாங்க. நம்ம சாத்தூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஒரு 5 மினிட்ஸ் டிலேயோட. ஒரு 7 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஆன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம். மதுரை ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செம க்ரௌட் இருந்தது. டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் பிரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ரோட்டில் நம்ம திரும்பிடுவோம். பழனி போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிடுவோம் நம்ம. ஸோ ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு, அங்கே டிபார்ட் இருப்போம்.
கைஸ் நம்ம பழனியில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். நம்ம முருகர் தெரிகிறாரு இங்கேருந்து. பில்டிங்ஸ் மறைக்குது. கைஸ் நம்ம பழனியிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு ஃபாஸ்ட் டிபார்ச்சர். ஒரு 2 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ் டிலே இருந்தது, இப்போ 2 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கோம். ஸோ சூப்பர். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கோயம்புத்தூருக்கு ஸ்லாக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour இருக்குது. ஸோ நம்ம கோயம்புத்தூர் அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி. நம்ம பொள்ளாச்சியில் போய் பார்க்கலாம். கிளம்பி வச்சு அடுத்த ஸ்டாப் வந்து பொள்ளாச்சி. பொள்ளாச்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கோம். ஸோ பொள்ளாச்சி ஸ்டேஷன் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு ஒரே ஒரு ட்ரெயின், அது நம்ம புது ட்ரெயின் இது தான். ஸோ நீங்கள் திருப்பதிக்கு போகணுன்னா ரேணிகுண்டா போய், இப்போ ரேணிகுண்டாவும் திருப்பதி ஒன்று தான். ஸோ நீங்கள் ரேணிகுண்டாவில் இறங்கி நீங்கள் போய்க்கலாம். கைஸ் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சு. 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூருக்கு எக்கச்சக்க ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் எப்போ போய் ரீச் ஆவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கிணத்துக்கடவையில் பார்த்தீங்கன்னா நம்மள லூப் போடுறாங்க. நம்மள கிணத்துக்கடவையில் லூப்பில் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற பேசஞ்சர் ட்ரெயின் போத்தனூரில் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கிணத்துக்கடவையிலே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வரட்டும் பார்க்கலாம் வாங்க. கிணத்துக்கடவையிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் தான் ஸ்டாப்பிங். ஸோ நடுவில் போத்தனூரில் நிறுத்தி போட்டால் போட சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாங்க.
கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 minutes டிலேயோட என்ட்ரி ஆகிட்ருக்கோம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6:35 வர வேண்டிய ட்ரெயின் 6:40 வந்து 6:45 வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மதன் ப்ரோ பார்த்தேன். அவர் தான் என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன். அவருக்கு வ்ளாக் எடுக்க முடியல, ஸோ சில சுச்சுவேஷனால் எடுக்க முடியல. ஸோ அவர் கூட செல்ஃபி எடுத்தேன், அதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். கைஸ், அலப்பி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கு. டிலேயோட பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes பார்த்து அந்தாண்ட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் வேண்டிய தரிசனம். கைஸ், நம்ம ஒரு 1 minute டிலேயோட பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வந்திருக்கோம்.
நம்ம vlog இங்கேருந்தே முடிச்சுக்கலாம். சேலம் ஜங்ஷனில் டீபோர்ட் பண்ண போகிறேன். டீபோர்ட் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த vlog வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறது தான். அது என்ன ட்ரெயின்னு தெரியும் உங்களுக்கே ஆஸ் யூஸ்வல். இப்போ 9:30 இந்த ட்ரெயின் ஆனால் அடுத்து 10:30க்கு அந்த ட்ரெயின் கிளம்பும். ஸோ எந்த ட்ரெயின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேலம் விருதாச்சலம் டெமோவில் தான் நம்ம சின்ன சேலம் வரைக்கும் போகணும். இதுக்கு அடுத்த vlog பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ வாங்க இந்த சேலம் மலைகள் பார்த்து vlog முடிச்சுக்கலாம். நம்ம SL கண்ணன் ப்ரோ அங்க இருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. Bye bye Amrit Bharat. பிளாட்ஃபார்ம்ல வண்டி ஸ்பீட் எடுத்துருச்சு. கைஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டி யூடியூபர் இருக்கிறாரு. ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய்.